வானதி வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால பாண்டியன் குடும்பமே சந்தோஷமா கிளம்புறாங்க. வானதி பாண்டியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனும் வானதி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி நிலாவை ஹாஸ்டலில் போய் தங்க சொல்லியிருப்பாங்களே, அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. வானதியும் ஃபோன் அடிப்பாங்க, ஆனால் எடுக்கவே மாட்டார். அப்புறம் தான் வானதிக்கு ஒரு பிளான் தோணுது. வானதி சூசைட் பண்ண போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பாண்டியனுக்கு அனுப்பிடுவாங்க. பாண்டியனும் பதறி போய் வானதிக்கு மறுபடியும் கால் பண்ணுவார். வானதி இப்போ உடனே என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர, அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுவார். பாண்டியன் வீட்டுக்கு வந்த பிறவும் கூட வானதி பாண்டியன்கிட்ட கோவமாக தான் பேசுகிறாங்க. என்னை விட அந்த நிலா தான் முக்கியமா? அவங்கள ஹாஸ்டலில் தங்க சொன்னதுக்கு தானே இப்போ வராமல் கோச்சிக்கிட்டு நின்னேன். யாரு நம்ம கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே அவங்கள வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனும் வீட்டுக்கு வந்த பிறகு இதே தான் நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வானதி நிலாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலாவை கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு. நீங்கள் எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புவீங்கன்னு கேட்குறாங்க வானதி. நான் கிளம்பணுமா? நான் எதுக்கு கிளம்பணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நடந்ததுதான் ஃபேக் மேரேஜ் ஆச்சு, அப்புறம் எதுக்கு இங்கேயே தங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இங்கே இருக்கிறதுனால, இங்கே ரூம் இல்லாததுனால எங்கள் கல்யாணம் தான் தள்ளி போகுது. அதே மாதிரி உங்களை ஹாஸ்டலில் தங்க சொன்னதுக்கு பாண்டி என்கிட்டயே கோவப்படுறான். நிலாவும் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டு வருத்தத்தில் வெளில வந்து நிற்பாங்க. அப்போ திடீர்னு வானதி நிலாவை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. இது நிலாவை ரொம்பவுமே கோவப்படுத்திடுது. நிலாவும் வானதியை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க கோவத்தில். சோழன் என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறாரு, அந்த உரிமையில தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன், இதுக்கப்புறமும் இங்கே தான் இருப்பேன், இப்படி பிடிச்சி வெளியில் தள்ளுற, உனக்கு அறிவில்லையா அப்படின்லாம் கோவப்படுறாங்க நிலா. இதெல்லாம் கேட்ட வானதி, பாண்டி பாரு, ஓ முன்னாடியே என்னை இப்படி அடிக்கிறாங்க, நீ எதுவுமே பேசாமல் இப்படி நிற்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க வானதி. உடனே பாண்டி, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிரு, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிறாரு.